எல்லாருக்கும் வணக்கம். த ஸ்னோஸ் ஆஃப் கிளிமஞ்சாரோ அந்த கதை பற்றி. அறிவுத்திறனும் நுண்ணுணர்வும் சாத்தியக்கூறுகள் மட்டும்தான், அது சாதனை அல்ல. செயல் ஒன்றே சாதனைக்கான வழிங்கிறது வந்து முதல் போன் கேம்பில் ரென்மோடோ சொன்ன வரி அது. இந்த கதையை படிக்கும்போது எனக்கு திருப்பி தான் வந்துட்டு இருந்தது. இதில் வர இந்த ஹாரி ரைட்டர் வந்து அவன் ஒரு டேலண்ட் இல்லாத ஆள்லாம் இல்லை. ஹி ஹேஸ் த டேலண்ட். எல்லாத்தையும் ரொம்ப க்ளீனாக அப்சர்வ் பண்ணுறான். ரைட்டர் ஆகணும் எழுதணுங்கிறதுக்காகவே ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிகிட்டே இருக்கான். அது எல்லாமே அவனுக்கு இன்னும் ஞாபகமும் இருக்குது. அண்ட் அவன் எதையும் எழுதாமையும் இல்லை. ஆரம்பத்தில் வந்து ஏதோ கொஞ்சம் எல்லாம் எழுதியிருக்கான். அது மூலமாக தான் அவனுக்கு அந்த கனெக்ஷன்ஸே உருவாகுது. ஆனால் நல்லா எழுதணுங்கிறதுக்காகவே வந்து தள்ளி போட்டு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அதை வந்து ஒரு மிஸ்யூஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு போய்ட்றான். கம்ஃபர்ட்டாக வாழணுங்கிறதுக்காக ஹி கிவ்ஸ் அப் ஸோ மெனி திங்ஸ். அந்த ரைட்டிங்கே கிவ் அப் பண்ணுறான். அண்ட் ஒவ்வொரு காதலியாக விட்டுட்டு அடுத்தடுத்த காதலியாக போகிறான். அதுவும் ரொம்ப டாக்டிக்காக வந்து ஹி ஆல்வேஸ் சூசஸ் ரிச்சர் இன் த ப்ரீவியஸ் ஒன். அந்த மாதிரி நம்மளோட இந்தியன் மித்தாலஜியில் வந்து ஒரு கதோபனிஷத்துன்னு நினைக்கிறேன். அதில் வர நச்சிகேதனோட கதைன்னு ஒன்று இருக்குது. அதில் யமனுக்கும் நச்சிகேதனுக்கும் நடக்கிற டைலாக்ல வந்து மனிதர்கள் உயர்வதற்கான வழியில் 2 இதை சொல்கிறாரு. ஒன்று வந்து ப்ரேயர்ஸ் அண்ட் ஸ்ரேயர்ஸ். ப்ரேயர்ஸுங்கிறது வந்து ஒரு தற்காலிக இன்பம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம், இம்மீடியட்டாக ப்ளஷர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸ்ரேயஸுங்கிறது அப்படி இல்லை. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு எஃபர்ட் போட்டிங்கன்னா தான் தென் யூ கெட் தட் சால்வேஷன், அந்த விடுதலை வருங்கிறதுக்கு. இதில் ஹாரி வந்து சூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ப்ரேயர்ஸ் மாதிரி. அவனுக்கு இப்போதைக்கு தேவை ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப். அவன் எடுத்தான்னு ஆசைப்பட்ட போது ஒவ்வொரு இடத்துக்கும் போய் எப்படி ரொம்ப ஒரு லிமிட்டடான ரிசோர்ஸ்குள்ளே கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றையும் பார்த்தானோ அதை இப்போ வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ஒரு லக்ஸுரி லைஃப்பில் செட்டிங்கில் வந்து வாழணும்னு ஆசைப்பட்றான். அதுக்காக அவன் சூஸ் பண்ணுறப்ப அப்படி சூஸ் பண்ணுறதுனாலே வந்து அவனோட அல்டிமேட் எய்மை வந்து கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிடுறான். ஸோ கதை ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப்ரிக்காவில் அந்த பிளைன்ஸில் வெயில் சுற்றி இருக்கிற அந்த இதில் வந்து காயம்பட்டு ஒரு மரணத்தை எதிர்நோக்கி தான் இருக்கான். அந்த இடத்துல வந்து ஆரம்பிக்கிற கதை. ஹெமிங்கோட எல்லா கதையும் மாதிரி இதுவும் வந்து அதே இருத்தலியல் பிரச்சனை தான் அவனுக்கு. அவன் செய்ய முடியாமல் போன ஒரு வேலைக்காக வாழ்க்கையோட கடைசி நிமிஷத்தில் சாவு நிச்சயம் தெரிஞ்சதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குங்கிற கொஸ்டினோட ஆரம்பிக்கிறான். ஒரு ஒரு கதையாக வந்து இது எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு நான் தெளிவாகவே சொல்ல முடியல. ஒரு தடவை படிக்கும்போது வந்து ஒரு கிராஃப்டாவோ இல்லை ஒரு 2-3 வரிக்குள்ளே ஹெமிங்கை உருவாக்கி காட்டுற அந்த ஒரு சீன் எப்படி அது கொண்டு வராங்க, கண் முன்னாடி நம்ம ரியலைஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது இது ரொம்ப ஒரு மறுபடியும் வெறுமையை நோக்கி போகிற இன்னொரு கதை. இல்லை அதுக்கு மேலே நான் எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுவும் இது கிட்டத்தட்ட அவரோட ஆட்டோபயோகிராஃபி மாதிரியான கதை தான். இல்லை இந்த கதையில் வர நிறையா சம்பவங்கள் வந்து உண்மையிலேயே வந்து அவருக்கு வந்தது தான். அவரோட செகண்ட் ஒய்ஃப் வந்து ரொம்ப ரிச்சான ஒரு ஒய்ஃப். அவங்களோட பணத்தில் தான் ஆஃப்ரிக்கா வரைக்கும் போகிறாரு. அப்போ நிஜமாவே ஹெமிங்வேக்கே வந்து ஒரு டிசென்ட்ரி ப்ராப்ளம் வந்துடுது. ஒரு புஷ் பிளானில் தான் வந்து அவரை காப்பாற்றி கூப்பிட்டு வராங்க. ப்ளஸ் அவர் அந்த ஒரு ரிச் லைஃப்குள்ளே போயிட்டதுனாலேயே வந்து தனக்கு எழுத முடியாமல் போயிடுமோ, தான் எழுத நினச்ச மாஸ்டர் பீஸை பண்ண முடியாது போகணுங்கிற பிரச்சனை வந்து நிஜமாகவே அவருக்கு வந்திருக்கு. அதை இந்த கதையில் ஒரிஜினலாக எழுதும்போது இன்னொரு ஒரிஜினல் ரைட்டரோட நேமையே கோட் பண்ணியே வந்து பணக்காரங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கலாம் எழுதி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த விஷயம்லாம் மாற்றிருக்காரு. ஸோ அகைன் இது சேம் லூப் தான். அந்த ஒரு இருத்தலியல் பிரச்சனையை வந்து சுற்றி எப்படி எழுதுறாரு, அவரோட சொந்த கதையை உள்ளே கொண்டு வந்து எப்படி பண்ணுறாங்கிற மாதிரி இருக்குது. எனக்கு இந்த கதையில் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அதில் யூஸ் பண்ணுற இமேஜஸ் எல்லாமே. கதையோட முதல் வரியிலேயே வந்து கிளிமஞ்சாரோ மவுண்ட் கிளிமஞ்சாரோ போகிற வழியில் ஒரு லெப்பர் அதோட கார்கஸ் வந்து காஞ்சி போய் கிடக்கு. இது ஒரு இமேஜ். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹாரியோட இமேஜ். அவர் இருக்கிறது கீழே அந்த பிளைன்ஸில். அவரால் எதுவுமே பண்ண முடியல, இறக்க போகிறாரு, எதையுமே வைக்க சாதிக்கலை. மனசுக்குள்ளே அவ்வளோ இருக்குது. ஆனால் அதுக்காக எந்த முயற்சியும் எடுக்காமல் எல்லாத்தையும் மிஸ்யூஸ் பண்ணி தன்னோட திறமையெல்லாம் வேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே உட்காந்துருக்காரு. ஸோ அவர் போக நினச்ச இடம் வந்து இறந்து போயிட்டா கூட அந்த லெப்பர்ட் அச்சீவ் பண்ண ஸ்டேட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் வந்து பியூர் நோபல் ஒயிட் ஸ்னோ ஸ்டேட்டஸ். ஆனால் இவர் வந்து இன்னும் கீழே இங்கே தான் இருக்கார். ஸோ இங்கேருந்து மேலே போக முடியாமல் போயிடுங்கிற அந்த எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் தான் கடைசியில் அவர் சூசைடுக்கும் கொண்டு போய் தள்ளியிருக்கு. இதே மாதிரி கதையில் நிறைய இமேஜஸ் வருது. அந்த வல்ச்சர்ஸ், ஹைனா, இந்த மாதிரி இமேஜஸை வச்சு அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு வந்து ரொம்ப இதாக இருக்குது. அது பர்டிகுலராக வந்து சாவு எப்படி வருதுன்னு அவர் காட்ட வரும். முதல்ல வரும்போது இட் கேம் வித் அ ரஷ், நாட் லைக் அ வாட்டர் ஆர் அ விண்ட். ஒரு எவல் எம்டினஸ்ஸாக வந்து ஹைனா மாதிரி உட்காந்துக்குது அப்படின்றது. அது அடுத்த ஒரு பேஜ்லேயோ செகண்ட் பேஜ்லேயோ வந்து மறுபடியும் அந்த டெத்தை பற்றி சொல்லும்போது இப்போ ரொம்ப ஒரு விண்ட் மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக வந்து மேலே உட்காருது, எந்த பெயினுமே இல்லைங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான விஷயம் இருக்குது. ப்ளஸ் அவரோட நிறைய கதைகளுக்கான குறிப்பு வந்து இந்த ஷார்ட் ஸ்டோரி ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்குது.
ஏன்னா நிஜமாவே வந்து அவர் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் போரில் பணிபுரிஞ்சிருக்காரு, யூரோப்பில் நிறையா கண்ட்ரீஸ்க்கு போயிருக்காரு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு பேரா தான், அதிகபட்சம் 3-4 வரி. அந்த வரிக்குள்ளேயே வந்து அந்த கதையோட இம்பார்ட்டன்ஸையோ இல்லை அது எவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்திருக்க முடியும்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ எழுதியிருந்தால் அது கண்டிப்பாக ஒரு நல்ல ஷார்ட் ஸ்டோரி கூட வந்திருக்கலாம். குறிப்பிட்டு சொல்லணும்னா அது ஒரு மன வளர்ச்சி முழுசாக இல்லாத ஒரு பையனோட கதை ஒன்று வரும். அவன் சொன்ன வேலையை செஞ்சதுக்காகவே வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே கூட்டு போகிற மாதிரி. இல்லை அந்த பாரிஸில் ஏழை மக்கள் வாழ்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அவரோட கணவன் வந்து பாரிஸ் சைக்கிள் ரேஸில் வின் பண்ணதுனால சந்தோஷத்துக்கு தனியாக போய் அழுகிற ஒரு பொண்ணோட கதை. இல்லை பாரிஸோட செட்டிங்கில் அந்த பூ விற்கிறவங்கெல்லாம் வந்து ப்ளூ கலர் டையில் முக்கி அந்த தெரு முழுக்க வந்து ப்ளூ ஷேட் அப்படியே படிஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்து 1-2 வரியில் நமக்கு சுத்தமாக தெரியாத ஒரு சீனை வந்து டக்குன்னு ரியலைஸ் பண்ணுற அளவுக்கு அவரால் எழுத முடியுது. ஸோ இந்த மாதிரி சீன் வந்து ஃபுல்லாக கதை முழுக்க வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் உண்மையை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசியாக வந்து அதே எம்டினஸ் ப்ராப்ளம், ரைட்? ஸோ இது வந்து வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறமா யூரோப்பில் இருக்கிற நிறையா ரைட்டர்ஸ் ஃபிலாசபர்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம். அண்ட் செகண்ட் வேர்ல்டு முடிஞ்சதுக்கப்புறம் அது இன்னும் ஒரு பீக்குக்கு போயிடுச்சு. அவ்வளோ பெரிய அழிவை பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. அதோட அதர் எண்டு தான் ஹிப்பி மூமெண்ட். இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு தூக்கி போட்டு போகிற மாதிரி. ஸோ அதுலேருந்து தான் அதுக்கடுத்து மேலே வந்திருக்காங்க. ஸோ இந்த இவ்வளோ போர் அழிவு பார்த்ததுக்கப்புறமா இந்த எக்ஸிஸ்டன்ஷியல் கிரைசிஸ் ப்ராப்ளத்தில் அவங்களுக்கு என்ன சொல்யூஷன்னே வந்து அவங்களுக்கு தெரியல. இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நம்ம வேற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னா, வாழ்க்கை முழுக்க வந்து செயல்லையே இருந்த ஒருத்தருக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்குமான்னு பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு காந்தியை கூட எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட அதே பீரியடில் தான் அவர் வந்திருக்கார், ரைட்? வேற பிளேன் கண்டிப்பாக. பட் ஆனால் வந்து ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் தாண்டி இன்னொரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி ஸ்மால் ஸ்கேலில் பண்ணலாம், இது அடுத்து எப்படி பெருசாகலாம். வாழ்க்கை முழுக்க தொடர்ந்து அவர் வந்து ஆக்ட் பண்ணிகிட்டே இருக்கார், ஏதோ ஒரு செயலில் இருந்துகிட்டே இருக்கார். அவருக்கு ஒரு நாள் இந்த பிரச்சனை வந்தது. காந்தி மட்டும் இல்லை, இதுக்கு அகேன்ஸ்ட் இதே பிளேனில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கோட் பண்ணலாம். ஆனால் அந்த செயலில் இல்லாமல் வெறுமனை யோசிச்சுட்டே இருந்தோம், ஃபிலாசபிக்கலாக வந்து இந்த எக்ஸிஸ்டன்ஷியல் ப்ராப்ளத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம்னா அது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் எண்டிங்கில் தான் போய் முடியுங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. அவ்வளோதான் எனக்கு எப்படி